என்னடா எதிர்கட்சி எம்எல்ஏ மாதிரி என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க? வேணு, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் இந்த வேலையை ராஜினாமா பண்ணேன்னு வச்சுக்க. நான் கட்ட டெபாசிட் 25,000த்துல பாதியாவது திருப்பி கொடுப்பாங்களா? இது பாரு, இந்த நாட்டுல 3 வகையான பணம் கையை விட்டு போனா திரும்பி வராது. கோயில் உண்டியல்ல போட்ட பணம், மந்திரிக்கு லஞ்சமா கொடுத்த பணம், நம்ம ஆபீஸ்ல டெபாசிட் கட்டின பணம், 3ம் கோயிந்தா. ஆமா, உனக்கு என்ன அப்படி சிக்கல்? பொண்டாட்டி போட்டோ எங்கன்னு அம்மா கேட்டாங்க. ஆபீஸ்ல இருக்குன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன். சாயங்காலம் வரும்போது அவசியம் எடுத்துட்டு சொல்லிட்டாங்க. இப்ப என்னடா பண்றது? இதுக்காக எப்படி அலட்டிக்கிற? இந்த காலத்துல பாக்கெட்ல 10 ரூபாய் இருந்தா போதும்டா. பொண்டாட்டி போட்டோ என்ன, ஒரு பொண்டாட்டியே எடுத்துக்கிட்டு வரலாம். வாங்க சார் வாங்க. பாஸ்போர்ட்டா, கேபினெட்டா, கலரா, பிளாக் அண்ட் ஒயிட்டா? அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ எடுத்த படத்தை காட்டு. நீ எப்படி படம் படிக்கிறன்னு பார்க்க வேண்டாம் சார். இன்னைக்கு சினிஃபீல்ட்ல இருக்கிற அத்தனை ஹீரோயினும் முதல்ல நம்ம கேமரா தான் மூஞ்ச காட்டியிருக்காங்க. நம்ம டேலண்ட் என்னங்கறத இதுல பாருங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஏகப்பட்ட போட்டோ இருக்குது. இதுல உன் பொண்டாட்டின்னு சொல்ற அந்தஸ்து யாருக்கு இருக்குதுன்னு பாரு. ஏம்பா, இதெல்லாம் யார் பத்த பொண்ணோ என்னமோ, இவங்க ஒருத்தி என் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்குப்பா. என்ன கல்யாணம் பண்ண போற? ஆபத்துக்கு பாவம் கிடையாது. இந்த பாரு, சுபமா கிட்ட கொண்டு போய் இதான் உன் பொண்டாட்டின்னு காட்டு. ஐயா, இது வேணாம்பா. இதுக்கு லேசா மேசியெல்லாம் முடிச்சிருக்கு. இப்ப பொண்டாட்டின்னு சொல்லு, புருஷன் சொல்லு. சரி, இதை பாரு. என்னப்பா அது போனா இருக்குப்பா, நல்லா இல்ல. பெரிய புத்தர் மாதிரி பேசுறேன். இப்ப என்னடா நிஜமா பொண்ணு பாக்குற மாதிரி இது சொத்த அது மோசம்ன்ற என்னடா இது? சீக்கிரம் எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ற. ஏன் சார், போட்டோ எடுக்க வந்தீங்களா, பொம்பளை போட்டோ பார்க்க வந்தீங்களா? சார், பிளைனா சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனில வேலை பார்க்கிறோம். எங்க மேனேஜிங் டைரக்டர் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நல்ல போட்டோகிராஃபர் பிக்ஸ் பண்ற பொறுப்பு எங்க கிட்ட விட்டுருக்காங்க. இந்த போட்டோல எதனா நல்லதா கொண்டு போய் காமிச்சா உங்களுக்கே சான்ஸ் கிடைக்கும், நல்ல பணம். என்ன சொல்றீங்க? ஏன் சார், இது நீங்க முதல்ல சொல்லிருக்க கூடாதா? ஏன்பா, இந்த போட்டோ எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ், நல்ல செலக்ஷன். சார், நாளைக்கு எங்க எம்டி கிட்ட பேசி உங்களுக்கு அட்வான்ஸ் செக் கொண்டு வந்து கொடுத்துறேன். இப்ப இந்த படத்துக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் 10 ரூபாய் வச்சுக்கோங்க. ஐயோ, பணமெல்லாம் வேண்டாம் சார். நீங்க நாளைக்கு கொண்டு கொடுத்தா போதும். பரவாயில்ல, வச்சுக்கோங்க. ஐயோ வேண்டாம் சார். ஏய், அவர் தான் இப்ப பணம் வேணாங்கல்ல, ஏன் சிரமப்படுத்துற? பரவாயில்ல, எடுத்துக்கிட்டு போனா போறான். அது செல்லாத நோட்டு, அதனால உங்ககிட்டே கொடுத்தேன். ஏங்க, ஒரு 5 ரூபா குறைச்சு கூடாதா? சொன்னதே குறைச்சதான் சார். அதுக்கு மேல குறைக்க முடியாது. ஏன்பா, ஏன் படம் அடி வச்சா? ஆச்சு சார். இவங்கிட்ட ஒரு 5 ரூபாய் குறைச்சு, ஆறுகிட்ட ஒரு 5 ரூபாய். எல்லாத்துக்கும் குறைக்கலாம் சார். இது யார் சார் ரொம்ப அழகா இருக்காங்க? உங்க பொண்டாட்டியா? இல்ல, பாட்டி. ஊராமுட்டா பொண்டாட்டி பத்தி உனக்கு என்ன பேச்சு? வந்த வேலையை பார்த்துக்கிட்டு போவியா? ஒரு 5 ரூபாய் வேலை போட்டு கொடுன்னு அதுக்கு வக்கில்ல கஞ்சப்பைய. பாட்டி, ஆண்டி அழகா இருக்காங்கல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. இப்படி அழகான பொண்டாட்டி ஊர்ல விட்டுட்டு பக்கத்து விட்டு பூசணிக்காய், எதிர்த்த விட்டு வெண்டைக்காய் வேடிக்கை பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன வந்து போய் ஆடி மாசம் முடிஞ்சு 3 நாளாக இல்ல. எங்க உன் பொண்டாட்டி? அங்கதான் இருக்கா. அங்கே இருந்தா எப்படிப்பா? இங்க எப்ப கூட்டிட்டு வர போற? மாமனார் உடம்பு சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் எனக்கு லெட்டர் போட்டா. அதுக்கு நீங்க பதில் போட்டீங்களா? முந்திரி கொட்டை, உனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சுப்பா. அவ கேட்டதை நான் கேக்குறேன், பதில் போட்டியா? இல்ல. ஏன் போடல? ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. கிழிச்ச பொண்டாட்டிக்கு பதில் எழுதாத மனுஷன் ஒரு புருஷனா? அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும். உடனே அவளுக்கு கருதாச்சு எழுது. சரி, நான் ஆபீஸ்லயே போய் எழுதி போட்டுறேன். உன்னை நம்ப முடியாது. இப்பவே என் கண் முன்னாலே உன் கைப்பட எழுது. பேனா வேடு, எழுது எழுது. என்னப்பா கிறுக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி லெட்டர். நான் கேட்க வேண்டாமா? சத்தமா சொல்லிக்கிட்டு எழுது. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பொண்டாட்டி அவர்களுக்கு. இரு இரு, இப்ப நீ என்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதுறியா இல்ல மந்திரிக்கு மனு போடுறியா? நான் மரியாதை தாங்க எழுதுறேன். முன்ன பின்ன பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதிருக்கியா இல்லையா? இல்ல. இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பிரியறதுக்கு சந்தர்ப்பமே வரல. அதுதான் தெரியல. அப்ப ஒண்ணு செய்ய, எங்க வீட்டுக்காரரு வெளியூர்ல இருக்கும் போதெல்லாம் தினம் எனக்கு ஒவ்வொரு விதமான லெட்டர் எழுதுவாரு. அதுல ஒண்ணு அள்ளி விடுறேன், அதே மாதிரி எழுதிக்க. சொல்லுங்க. அன்புள்ள பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிக்கு இச்சு 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 இச்சு. அது புரியுது. அது என்ன எம்மு எம்மு எம்மு? கல்யாணம் ஆயிடுச்சு, இது கூட தெரியலங்கிற. சொல்லிக்கிட்டே எழுது, தானா புரியும். சொல்லிக்கிட்டே எழுது, தானா புரியும். அறிவு கட்டவன அதையும் எழுதுற. பொண்டாட்டிக்கு லெட்டர் எழுதணும்னு சுப்பமா கழுத்து எடுத்தாங்களே, அந்த லெட்டர் என்ன பண்ண? கிழிச்சு போட்டியா? கிழிச்சு போறதா? போஸ்ட் பாக்ஸ்ல கூடயே வந்து லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அம்மா. ஐயோ, நீதான் கோடமாக லெட்டர் செய்தி யார் கையில மாட்டி பெரிய சிக்கலா போயிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு ஏமாளி இல்ல.
சுமதி, கேர் ஆஃப் கைலாசகிரி, திருப்பாக்கடல் போஸ்ட், ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு டூப்பட்ட செடி தான் போட்டிருக்கேன். மெட்ராஸுக்கு வந்ததுல நீ கூட நல்லா தேறிட்ட. ஆமா, இது என்ன திடீர்னு இவ்வளவு சாமான்லாம் வாங்கிட்டு போற? சொல்ல மறந்துட்டேனே, நாளைக்கு என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு 10 பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுன்னு எங்க அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. சரி. ஆபீஸ்ல 8 பேர் சொல்லிட்டேன். சரி. நீ ஒரு சம்சாரமா மறக்காம வந்துடுங்க. சரி. பிச்சைக்காரன் தானே, மானம் மரியாதை இருக்கிறவனா இருந்தா என் வீட்டுக்கு சாப்பிட போவானா? நான் போறேன். யாரு வேணுமா? நம்ம வீட்டு சமையல் வாசல வீட்டு வரைக்கும் வந்துருச்சா? வந்துட்டேன். அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைத்தானா நீங்க யாரு, எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, யார பார்க்க வந்தீங்க? சட்டு புட்டு சொல்லிட்டா நல்லா இருக்கும். பரவாயில்லையே, பொண்டாட்டிய பார்த்ததும் கை காலம் தாளம் போடுது. இன்னும் அந்த பயம் இருந்தா சரி. பொண்டாட்டியா? இத பாருங்க, ஏன்னா அப்புறம் தான் ஓய் ஓய்ம்ப. மரியாதை இருக்கட்டும். சரிங்க, நீங்க யாருங்க, எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லிடுங்க. ஒரே முட்டை இத்தனை இங்க போட வேண்டாம், அங்கங்க சின்ன சின்ன ஏய் போட்டுக்கங்க, பரவாயில்ல. சரிங்க, எதுக்கு வந்தீங்க? பொண்டாட்டிங்க பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே எல்லா புருஷங்களுக்கும் வர அதே கோவம் தான் உங்களுக்கு வருது. சமப்பு. இத பாருங்க, முதல்ல ஆடி மாசமா போச்சு, திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்கப்புறம் புறப்பட்டு வரலான்னு பார்த்தா மாசம் பொம்பளைங்களுக்கு வர டேட்டு, அதனால லேட்டு. யாருடி நீ, எதுக்கடி வந்த? போய் வெளியே. டீடின்னு எத்தனை ஒரு பொண்டாட்டிய புருஷன் பேசுற பேச்சா அது? மறுபடியும் பொண்டாட்டிக்கிறா. அடடே சுமதி, வா 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 வா. நல்லா இருக்கியா? எப்ப வந்த? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பா, நீ இல்லாம உன் புருஷன் தவிச்ச தவிப்பு எனக்கு தான் தெரியும். அசிங்கமா பேசாதீங்க, நான் தவிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அதே குறும்பு அப்படியே என் வீட்டுக்காரரே தான், அதே மொழி. நீங்க தானே சூழ சுப்பம்மா? ஆமா. ஏங்க, அசப்புல நம்ம அத்தை மாதிரியே இருக்காங்கல்ல. கால விழுங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அட விழுப்பா. அப்படி ஏய், எதுக்கு வந்திருக்க? 16 பெத்து பெருவாழ்வு வாழணும். அதுக்குத்தான். அத்தை, என்னம்மா? இவரே எனக்கு எழுதின லெட்டர்ல எல்லாம் மறக்காம உங்களை பத்தி 4 வரி எழுதிக்கிட்டே இருப்பாரு. அடாடாடாடா, என் ராசா. என் புருஷனும் இதே மாதிரிதான், வாரத்துல எனக்கு 3 லெட்டர் எழுதிடுவாரு. நானும் 3 பதில் போடுவேன். தெரியுமே, எப்ப பாரு தம்பி உன்னை பத்தியே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். இனிமே அவனை எப்படித்தான் சமாளிக்க போறியோ? ஐயோ, எங்கயோ வீதியில போறது வீட்டுக்குள்ள வந்துட்டு என் கழுத்து அறுக்குது. என்னப்பா, என்னமா பிறந்த வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டாங்கிறதுக்காக இப்படியா பேசுறது? அட விருங்கட்ட, இத்தனை நாள நான் இல்லாம நல்ல சோறு இருந்திருக்காது, நல்ல தூக்கம் இருந்திருக்காது, ஏன் முதுகு தேய்ச்சி விட ஆள் இல்லாம அழுக்கு கூட சரியா போயிருக்காது. அதான் இவ்வளவு கோவம். ரொம்ப சரியா சொல்லிட்ட. என் புருஷன் கூட இப்படியேதான். எங்கேயாவது ஒரு வாரம் வெளியூர்னு போயிட்டு வந்துட்டாருன்னா போதும், கதவை தாப்பா போட்டுக்கிட்டு காஞ்ச மாடு கம்பல விழுந்த மாதிரி கொஞ்சம் வர. ஏங்க, இப்ப கூட உங்களுக்கு ரோஷம் இல்ல, வாங்க உள்ள போலாம். ஐயோ, நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. நான் எதையும் கேட்க மாட்டேன். பொண்டாட்டி வந்தாச்சு, இனிமே அவ சொல்றத நீ கேளு. வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு. சுமதி, தம்பி ஆபீஸ்க்கு போகட்டும், அப்புறமா பேசிக்குவோம். நான் ஆபீஸ் போக மாட்டேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஐயோ, இதுவும் என் புருஷனே தான். அவரும் அடிக்கடி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு என்னையே சுத்திக்கிட்டு இருப்பாரு. இதுக்கு மேலே உங்களுக்கு விவரமா சொல்லணுமாக்கும், வாங்க. அட கூப்பிடுறான்ல, போப்பா. அது வந்துங்க. போடா. ஏய், எதுக்காக வந்திருக்க? என்ன திட்டத்தோட வந்திருக்க? என்ன திட்டாது? குடும்ப கட்டுப்பாடு திட்டம். நான் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஏண்டி கல்யாணமாயி 6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒண்ணும் இல்லங்கிறியே, உன் புருஷனுக்கு நல்ல டானிக்கா வாங்கி கொடுன்னு சொல்லி கேள்வி பண்ணாங்க. சிட்டுக்குருவி லேகியம் ரொம்ப வசத்தின்னு சொல்லுவாங்க, அதையே வாங்கி சாப்பிடுறது. ஐயோ, இவங்க வேற. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? கொண்டு. பரவாயில்லையே, சும்மா சொல்லக்கூடாது. நல்ல விடத்தை பிடிச்சிருக்கீங்க. நம்ம 2 பேருக்கும் கச்சிதமா இருக்கும். 2 பேரா? என்னன்னு சேர்த்து சொல்றியா? என்னமோ இவன் மாதிரி பேசுறியா?
இவனா அப்படி ஒரு இருக்காளா? எவ்வளவா இருக்கிற அழகையே ஏன் அசிங்கப்படுத்திக்கிறீங்க? பாத்ரூம் எந்த பக்கம்? நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க அடுப்பு கவனிச்சுக்கீங்க. அடுப்பு கவனிச்சுக்குவா, வெளியே வா, இடுப்பு ஒடிக்கிறேன். ஏங்க இந்த மைசூர் சாண்டல் சோப் உங்களுதா? திருட்டு கழுத, இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள வந்து தகனையா பண்ற. என்ன பண்ற பாரு. இருங்க இருங்க. ஐயோ நீயும் பொட்டியும். இருங்க பொட்டி. வந்து பாருங்களேன், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. என்னது இது பொட்டியை தூக்கி நிக்கிற? அது ஒண்ணு இல்லைங்க, ஊர்ல கருணா கிட்ட சுத்துவாரு, வரும்போது நான் அதை மறந்துட்டு வந்துட்டேன், அதான் பொட்டி வச்சுக்கிட்டே எக்ஸசைஸ் பண்றாரு. இல்லைங்க பேசிக்கிறேன். சுமதி, இவங்க எல்லாம் நம்ம தெருவுல குடி இருக்கிறவங்க, உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். வணக்கங்க. வணக்கம். இது வந்து சரோஜா, இது மங்கம்மா, அது கனகம், அவங்க வீட்டுக்காரர் இருக்காங்க. சுப்பம்மா, பொண்ணதான் பார்த்தாச்சு இல்ல, எவ்வளவு நேரம் பேசுறது, அதுவே இப்பதான் வந்திருக்கு, அதுக்கு 1000 வேலை இருக்கும். வா நம்ம போகலாம். பரவாயில்ல உட்காருங்க. இல்லம்மா, இன்னொரு நாள் சவகாசமா வந்து பேசுறோம், நாங்க வர்றோம். சரி போயிட்டு வாங்க. என்ன 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 நான் என்ன எக்ஸிபிஷன் பொம்மையா? ரோட்ல போகலாம் குட்டி அந்த வெளி காட்டுறீங்க. அட்ட என்னப்பா, எல்லாம் நம்ம தெருவுல குடி இருக்கிறவங்க, உன் பொண்டாட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆமா, சொல்லாத பொண்டாட்டி. நல்ல பொண்டாட்டியா? ஆனாலும் உனக்கு ரொம்ப அவசரம்ப்பா. கத்தாதே. யாரு எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? உண்மையை சொல்லிடு, இல்ல மென்னியை திரி கொன்னுடுவேன். என்னங்க ஏதோ சத்தம் கேட்கல? ஆமா, அவருக்கு இன்னும் கல்யாணமா ஆகல இல்லைங்க, ஏதோ பொம்பளை சத்தம் கேக்குதே. இந்த வீட்டுல பொம்பளையே கிடையாது, வீட்டுக்காரமா தான் இருக்காங்க. சேச்சே, அங்க இருக்காது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வயசு இருக்கும். போங்க. தப்பு தப்பு, அவங்க இல்ல, இது ஏதோ இளம் வயசு குரல். வா, என்னன்னு பாத்துருவோம். சொல்லிடு. கர்மம் கர்மம். என்னடா இது அக்கிரமம்? வெள்ளிக்கிழமை அதுமா இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டீங்களா? அநியாயம் பண்ணாத, வேண்டாம். வேணு, என்ன நடக்குது பாத்தியா? இதுங்கன்னா அவங்களும் கல்யாணம் ஆனவங்க, இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியாதானே? வாங்க 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 வாங்க. வணக்கம். டேய், இவ யாருன்னு தெரியுதா? நான் இவரோட வைஃப், இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். நீங்க மிஸ்டர் வேணு, அவங்க உங்க வைஃப் மிஸ்ஸஸ் உஷா, கரெக்ட் தானே? நீங்க எங்க வீட்டுக்காரரை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேலையில சேர்த்து விட்டீங்க, இவ்வளவு அழகான வீட புடிச்சு கொடுத்திருக்கீங்க. இந்த விவரம் எனக்கு லெட்டர்ல எழுதிருந்தாரே, நான் வந்த உடனே உங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே வந்து. அதனால இல்ல, பரவாயில்ல, கல்யாணத்துக்கு தான் வர முடியாம போச்சு, இங்கேயாவது வாழ்த்த சந்தர்ப்பம் கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. தேங்க் யூ. வாடா அப்படி. அவ யாருன்னு தெரியல, நல்ல பாரு. தெரியலையே. கடையில என்ன கடை? போட்டோ கடையில. ஓ, இப்படிக்கு வந்தா அதான் தெரியும், நீயே கடை. இப்ப பாரு நம்ம வேலைய. யார் வேலை? உனக்கு என்ன தலைவட்டு இருந்தா இங்க வந்து கமால் வேலை காட்டுவ நீ. சார்பட்டா பரம்பரை கித்தை முத்துத்தை மாவனுக்கு அவனுக்கு வாதியாரு நான் தான். வந்து விட்டா நீங்க. யோ, உன் பொண்டாட்டிய நீ எங்க இருந்து இஸ்துன்னு வந்தேன்னு நான் கேட்டா உன் மூஞ்சி எப்படியா இருக்கும்? சிக்கமா இருக்கும், கேவலமா இருக்கும், கன்னத்துல அறையலாம் போல இருக்கும். இப்ப எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க. அப்ப கொஞ்சம் மரியாதையா பேசியா? சரி, சொன்னா கேட்டுக்கிறேன். என்னடா இந்த மிரட்டு மிரட்டுறாவா? எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது இவளுக்கு? இந்த அளவு அதிகாரம் வரணும்னா ஒண்ணு மந்திரியா இருக்கணும், இல்ல பொண்டாட்டியா இருக்கணும். நிச்சயமா அவன் பொண்டாட்டி தான், சந்தேகம் இல்ல. ஆமாங்க, லெட்டர்லாம் வர போட்டிருக்கீங்களா? இங்க பேரெல்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஐயோ, குழப்பிட்டாளே, உங்களை குழப்பிட்டாளே. மந்திரியாலே பொண்டாட்டியாலே தான் முடியும், பொண்டாட்டி தான். அவர் எப்பவுமே இப்படித்தாங்க உளறிட்டு இருப்பாரு. இப்ப நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, நாங்க வந்த நேரமே சரியில்லை, வாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாம். டேய், எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாட்சி நீதான், நீயும் காலம் மாறிடாதா. இது பாரு, நான் ஒரு ஜென்டில்மேன், இது புருஷன் பொஞ்சாதி சண்டை, உள்கட்சி விவகாரம், இதுல நான் தலையிடக்கூடாது. கூட்டணி பிரச்சனை ஏதான இருந்தா சொல்லு, வந்து நானும் குழப்பறேன். டேய் வேணும், உள்ள வாங்க பேசிக்கிறேன். என்ன சார் இது, ஒரு வாரம் வந்து போயிட்டு இருக்கேன், பிரிண்ட் போடலன்னு சொல்றீங்களே சார். இன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பா போட்டு கொடுத்துறேன். நிறைய நாள் சார். 10 நாளைக்கு முன்னால இங்க ஒருத்தர் வேலை பார்த்தாரு, அவரு. சார், கடையில இருந்தா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சார், இந்த பொண்ணு யாரு,
இவங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன் சார் இது என்ன போஸ்ட் ஆபீஸா வர்றவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் சொல்றதுக்கு? போங்க சார், போய் வேலை இருந்தா பாருங்க சார். ஏன் சார் உங்களுக்கு கேபினட் சைஸ் தானே? பாஸ்போர்ட் சைஸ் சார். தயவு செஞ்சு இந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு விலாசம் பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ, ஏன் சார் இந்த ஆளை கொஞ்சம் வெளியில கொண்டு போய் விடுங்க சார், உங்களுக்கு உடனே பிரிண்ட் போட்டு தரேன். போங்க சார். என்னது வெள்ளிக்கிழமை அதுமா? என்னது அப்பா, சனிக்கிழமை என்ன போகுதுன்னு விட்டுருவியா? எவ்வளவு ஒருத்திக்கிட்டு என்ன மாட்டி விட்டுட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னது வந்தான். பொண்டாட்டியோட போட்டோ எங்க வீட்டுக்காரமா கேட்டதுக்கு போட்டோ ஸ்டுடியோ கூட்டி போனது வந்தான். அங்க போட்டோ செலக்ட் பண்ணதும் சொல்ல ஏன் நிறுத்திட்ட? ஏன் முழிக்கிற? அங்க இருந்து அத்தனை போட்டோ இல்ல, அந்த பொண்ணு போட்டோ தான் வேணும்னு பிடிவாதம் பிடிச்சு செலக்ட் பண்ணது நீதானடா. அதுல இருந்தே தெரியல அந்த பொண்ணு தான் இவன் பொண்டாட்டின்னு. ஏங்க, உங்க பொண்டாட்டி போட்டோவை நீங்களே எடுத்துக்கிட்டு ஏன் புருஷனை கழுத்து பிடிக்கிறீங்களே? இது என்ன நியாயம்? அது சரி, வந்திருக்கிறவள முன்ன பின்ன தெரியாதுங்கிறீங்க, ஆனா பட்ட பகல்ல கட்டில்ல கட்டி பிடிச்சு படுத்துருந்தீங்களே, அது எப்படி? கரெக்ட். எப்பவுமே என்னோட என் பொண்டாட்டி தான் பாயிண்ட கரெக்டா படிப்பா. டேய், நிஜத்தை சொல்றா, அந்த பொண்ணு உன் பொண்டாட்டி தானே? அரைஞ்சு பல்லுக்கெல்லாம் கழட்டி போடுவேன். வெக்கமா இல்ல உனக்கு? உன் புருஷன் ஒருத்தர் திட்டுறான், பாத்துக்கிட்டு பேசாம நினைக்கிறிய, கொஞ்சம் மரியாதை பேசல. ஏங்க, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இவர் மேல வந்து பாக்குறீங்களே? இது பாருங்க, என் தலையில இருந்து சத்தியம் பண்ணி சொல்றேன், அது என் பொண்டாட்டி இல்ல. திறந்த வீட்டுக்குள்ள நாய் விழுற மாதிரி எவ்வளவு நுழைஞ்சிட்டான். அதுக்காக இந்த நேரத்துல என்ன செய்ய சொல்ற? பகல்லையே அவன் பண்ற ரகலை நான் தாங்க முடியல, ராத்திரி போய் நான் எப்படா படுப்பேன்? நீ ஒரு ஆம்பளை சொல்லிக்கிற, இதை கூட சமாளிக்க முடியல, என்ன பண்ற? நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா நடந்துச்சுன்னா நான்ல வம்பல மாட்டிக்குவேன், நான் அங்க போக மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேள்றா. என் சிக்கலை புரிஞ்சுக்கவே மாட்டியா? உனக்கு என்ன சிக்கல்? எனக்கு என்ன சிக்கலாம்? நானும் என் ஒய்ஃப் தனியா வீட்டுல இருக்க கூடாதா? முதல்ல இவ தாத்தா ஊர்ல வந்தாரு, 1.5 மாசம் டேரா இங்க. அதுக்கப்புறம் எங்க அக்கா வந்தா, அவ 10 நாள்ல போயிட்டா. அதுக்கப்புறம் வந்தாலே இவ தங்கச்சி, அவளை கலப்பறதுக்குள்ள நான் பட்ட பாடு. அந்த கதை தானே வேணாங்கிறது. அவ வந்தவொடனே போறேன்னு சொன்னா, நீங்க தான் என்ன அவசரம், இன்னும் 4 நாள் இருந்துட்டு போறான்னு சொன்னீங்க. மரியாதைக்காக ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்காக இங்கே உட்காந்துட்டேன். ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உள்ளாட்டு குழப்பைக்கு தேவையில்லை, நீ போ உள்ள. இப்பதான் எல்லாரையும் ஒரு வழி அனுப்பிச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கேன். தயவு பண்ணி நீ போய் சேரு. டேடே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா, ஓரமா படுத்துக்கறேன்டா. ஓரா என்ன தெருவுல படுத்தியாரா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் நான். போய் சேரு. சேகர், வாங்க. உனக்கு நான் வீடு கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? 2 கண்டிஷன் போட்டிருக்கேன். என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. இப்ப என்ன நடந்திருக்கு? நீ பாட்டுக்கு இப்படி நேரம் கட்ட நேரத்துல ஊரை சுத்திட்டு இப்ப வந்திருக்க. உன் பொண்டாட்டி நடன்னா இருக்கிற பாத்திர மடங்களெல்லாம் தூக்கி அடிச்சு, இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், அதை கண்டனா இதை கண்டானு ஓன்னு ரகலை பண்ற. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து அசிங்கமா வேடிக்கை பாக்குறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை நீ லேட்டா வந்து உங்க 2 பேருக்குள்ள சண்டை கிண்ட வந்தது, வீட்டுல இருக்கிற பாத்திர பண்ட மாத்திரம் இல்ல சேகர் தம்பி, உங்க 2 பேரையுமே சேர்த்து தூக்கி தெருவுல வீசிடுவேன், ஜாக்கிரதை. இனிமே ஒழுங்கா நடந்துக்கிறமா சுமதி? என் கண்ணு இல்ல, வாடா போமா. அப்படித்தான் புருஷன் மண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்க என்ன தூங்கல? நான் தூங்குறது இருக்கட்டும், இனிமே உங்க ரூமுக்குள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் வரக்கூடாது. ஆமா, சத்தியமா சொல்றேன், இனிமே எந்த சத்தம் வராது, சின்ன கட்டல் சத்தம் கூட வராது. அவ்வளவு அமைதியா படுத்துக்குவேன். அட யாரா அவன்? கட்டில சத்தம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லல, அதெல்லாம் வரலாம். உங்க 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு மட்டும் வரக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன? தொண்டையெல்லாம் வந்துடுச்சு, ஒரே களைப்பா இருக்கு. கொஞ்சம் குடிக்க பால் தரையா? கொஞ்சம் இருங்க, சுட வச்சு கொண்டு வந்து தரேன். பால் கொண்டு வர கவனம் பண்றேன், எனக்கு தூக்கம் வருது. ஏங்க, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கங்க, அதுக்குள்ள பால் சூடாயிடும். எனக்கு பால் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீயே குடிச்சுக்கோ. எனக்கு தூக்கம் வருது, ஆளை விடு. உங்களுக்கே பால் வேண்டாங்கிறப்ப எனக்கு மட்டும் எதுக்கு? கொஞ்சம் இருங்க, புற ஊத்தி வச்சுட்டு வந்துடுறேன்.
நீங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? அம்மா தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்கியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சரி, என்ன பேச போறீங்க? அவசரப்படாத, நமக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை வந்துருவோம் ப்ளீஸ். என்ன 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 உடன்படிக்கை? கத்தாதே, மறுபடியும் இந்த கடை வந்துருவா. கொஞ்சம் அமைதியா பேசுறேன். சரி சொல்லுங்க. இது பாரு, பொண்டாட்டி இருக்கான்னு பொய் சொல்லித்தான் அந்த வீட்டுக்கு குடி வந்தேன். நான் சொன்னது பொய்னு தெரிஞ்சா அந்த அம்மா வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. சாமான் சட்டெல்லாம் தெருவுக்கு போயிடும். தொலைஞ்சு போதும் தலைமுடிடுவேன். ஆனா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவன் தான் எனக்கு வேலையை கொடுத்துருக்கான். இப்ப வேலையும் போயிடும். நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க, என்ன எதிர்பார்த்து வந்திருக்க, உனக்கு எவ்வளவு காசு பணம் வரணும், எத்தனை நாளைக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லிடு. ஆனா நீ எப்ப காலி பண்ண போறது மட்டும் நமக்குள்ள பேசி முடிவுக்கு வந்துடலாம். ராத்திரி நேரத்துல இப்படி அலங்கோலமா உட்காந்து என் கற்ப சோதிக்காதம்மா. பேசுமா, தயவு செஞ்சு முடிவு சொல்லிடு. ஏங்க, கட்டின பொண்டாட்டி கிட்ட எவ்வளவு காசு வேணும்னு கேக்குறீங்க, எப்ப போறேன்னு கேக்குறீங்க. இப்படி எல்லாம் எந்த புருஷனாவது கேட்பாரா? பாத்தியா பாத்தியா, பழையபடி வேதாள முருங்கமரம் ஏறுற மாதிரி ஏறிட்டியே. என்ன ஏறிட்டாங்க? பின் என்ன, நீ என் பொண்டாட்டியா? 4 லட்சம் போட்டு வைகுண்டத்துக்கு நீ எங்கிருந்து வந்த பேய் பிசாசு மாதிரி. நானா பேய்? அதை விட மோசமான சாத்தான் நீ, குட்டி சாத்தான். யாரு? நானா குட்டி தாத்தா? அத்தை, இங்க பாருங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. ஏன் கத்துற? ஐயோ அத்தை, என்ன போட்டு மொத்தம் சீக்கிரம் வாங்க அத்தை. ஐயோ அத்தை, நீ கொல்ல போறேன். உன்னால நான் கொலகாரனான பரவாயில்ல, இன்னைக்கு 2 பாத்துறேன். அங்க என்னப்பா பண்ற? இதுதான் முதல் இரவா இல்ல இது போல் பல இரவா?